ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் அட்டர்ஷிப் உடனே எபிசோட் 129 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பெருசு மாசான என்ட்ரி அது. குட்டி தவள் அது. பரவாயில்ல, நாம நினைச்ச மாதிரியே யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு நாம வந்தாச்சு. ஓ, இந்த ரெயின் வில்லேஜ் வேலையை உடனே ஆரம்பிச்சாகணும். பெயின் உனக்கு என்ன ஆச்சு? அதேதாயா. இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி யாரோ வந்திருக்காங்க. அவனோட சக்கராவை என்னால உணர முடியுது. அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியா அது உள்ள வந்து கால் வச்சு அடுத்த செகண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள வந்தாச்சு. ஆனா வேலை எங்க இருந்து ஆரம்பிக்காது. நீ வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்குள்ள உங்களுக்கு. அடடா, சூடா இருக்கே. ஓகே பாட்டி, இதுல நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னால நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. நிச்சயம் நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் இல்ல. இருக்கவே மாட்டீங்களா யாரும் இந்த ஊர்ல? உண்மையிலேயே நான் ஒரு ரைட்டர். பல இடங்களுக்கு போய் ரிசர்ச் பண்ணி அந்த சாப்பாட்டை பத்தி நான் என் புக்ல எழுதுவேன். ஓ, அப்படியா விஷயம்? அப்படின்னா சொல்லு. என் கடையோட பண்ணு பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவே சுவையா இருக்கு. சில பேர் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப அதை சுவைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அன்போட செஞ்சா எல்லாம் சுவையா தான் இருக்கும். அற்புதமா சொன்னீங்க. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பா நான் எழுத போறேன். உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையே? என்னோட பண்ணை பத்தி நீங்க புக்ல எழுத போறீங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. நான் எழுதின உடனே உங்க கடையில கூட்டம் சேர்ந்து வியாபாரம் பிச்சுக்கு போங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கே. நீ சொன்ன மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும். அந்த ஆள் ஒரு பண்ணி இலவசமா கிடைக்கும்னு பேசினது. இருக்கட்டும், இந்த இடம் எதுக்காக இவ்வளவு அமைதியா இருக்கு? ஆமா, இனிமே இந்த இடத்துல எந்த விதமான போர் நடக்கவும் வாய்ப்பு இல்ல. லார்ட் பெயினுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க இதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த ஊருக்கே அவர்தான் போல. ஆமா, அவர்தான். இந்த ஊரோட லீடரே அவர்தான். கடவுளே பாக்குறாங்க. சாலமேண்டரை சேர்ந்த ஆன்சோக்கு என்னாச்சு? ஆ, அதாவது ஆன்சோக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். ஓட கத்திட்டணும். சரி, நான் கிளம்புறேன் பாட்டி. காத்திருந்ததுக்கு நன்றி. ஆமா, அங்க அது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ஓ, அது லேடி ஏஞ்சல். உங்களுக்கு தெரியாதா? பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க லேடி ஏஞ்சல் ஆரிகாமி கதவுல மாட்டினா உங்க வாழ்க்கையோட அதிர்ஷ்டம் அதிகமாகுமா. என்னது, ஏஞ்சலா? ஓ, இங்க என்ன நடக்குது? இந்த இடம் ரெண்டா பிரிஞ்சு இல்லையே, ஒன்னா தானே இருக்கு. சாலமேண்டரை சேர்ந்த ஆன்சோ தானே இந்த இடத்துக்கு லீடரா இருந்தாரு. அவர் இப்ப எங்க போனாரு? சீக்கிரமாவே இந்த இடத்தை பத்தி நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்க 3 பேரையும் ஆண்டு முடிச்சாரு இன்னைக்கு. அது நடக்கணும். முதல்ல இந்த இடத்தை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். இது மட்டும் எல்லா ஊர்லயும் இருக்கியா? அட என்ன சார் நீங்க நீங்க சும்மா ஜோக் தானே அடிக்கிறீங்க. உண்மை சொல்லுங்க. இல்ல இல்ல, பொய்ன்ற வார்த்தைக்கு மூஞ்சில எனக்கு செவந்து அர்த்தமே போச்சு தெரியாது. பேசுது. என் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே உண்மைதான். அப்படின்னா இங்கதான் உண்மை கிடைக்கும். சந்தோஷம். யோ, எதை பார்த்த இப்ப நீ? பெரிய மனசுதான் போங்க. ஆமா, இருக்காதா பின்ன. உங்க கூட எனக்கு பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியா விஷயம்? எனக்கு உன்னை பார்த்தா இன்னொருத்தர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அதோட உன் பேரு கூட அவளோட மேட்ச் ஆகுது. அதனாலதான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். இவ்வளவு தூரம் பயணம் பண்ணதுக்கு இதுவாது கிடைச்சதே. ஓ, பாட்டியை பத்தி பேசுறியா? அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு சேர்ந்தவர் இல்லையா? இல்ல, அது என்னன்னா, இந்த இடத்துக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் வேலை இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு பொய் சொல்றாரு. நீங்க அத பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது, புரியுதா? ஏன், என்ன விஷயம்? நீங்க இந்த ஹாட்ஸுக்கு சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சதுன்னா உங்களை அவங்க கொன்னுடுவாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த நகரத்தோட புது லீடரான பையன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். யாரையும் மன்னிக்க மாட்டாரு.
அவரு யார் மேலயும் கருணை காட்ட மாட்டாராம். என் புருஷன் கிட்ட அப்படிதான் சொன்னேன். எனக்கு புருஷனா? அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெயினை பார்த்து ஷாக்கா. அதுங்க கெனண்டா. அதனால அவருக்கு பெருசா வருமானம் கிடையாது. அதனாலதான் நானும் வேலை பாக்குறேன். அடடா, கேட்கும் போது கஷ்டமா இருக்கே. என் புருஷன் என்ன சொல்லுவாருன்னா, லார்ட் பெயின் தான் தான் இந்த போன எபிசோட்ல வந்தானே இந்த ஒருத்தன். ஊர்ல மழை பெய்ய வைக்கிறாராம். இந்த மழையை வச்சுதான் இந்த ஊர்ல யார் என்ன பண்றாங்கன்னு அவரு கண்காணிக்கிறாராமா. உண்மையாவா? இந்த ஜூச்ச பத்தி கேட்கும் போதே பயமா இருக்கே. எனக்கும் தெரியும். இதுக்கு மேல பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. ஹே டெசுனா, கொஞ்சம் இருங்க, ஏதோ வந்துடுறேன். இந்த ரெயினை வச்சு சென்ஸ் பண்ணிடுறான். நிச்சயமா பெயினுக்கு தெரிஞ்சிருக்கும். என் செல்லத்துக்கு பரிசு காத்திருக்கிறதா? என்ன எழுதுறான் பாரு. அந்த ஸ்ரீபுக்கி பிரிட்ஜ் கிட்ட இருக்கிற குப்பை கடையில காண்டதையும் வாங்கிட்டு வர போறான் மாடைய. என்னத்தையோ உளறி வச்சிருக்கான் முட்டா பையன். கவுனான், நான் இந்த மழையை நிறுத்தினதும் அத்துமீறி உள்ள நுழைஞ்சவனை வெளியே கொண்டு போயிட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ தயாரா இருக்கியா? இந்த மலையை பேய வச்சுட்டு இருக்கதே அவன் தானா? எப்படியா முடியுது? இந்த மழை நிக்காது போல இருக்கே. அது எப்படி நிக்காது? சரி வரியா, போய் நம்ம 2 பேரும் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா இப்போதைக்கு இந்த இடத்துல எந்த கடையும் திறந்திருக்காதே. நாம அதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும். ரொம்ப தூரமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என் பின்னாடியே வா. ஆனா உனக்கு ஒன்றும் லேட் ஆகாதுல்ல? உன் பொண்டாடிக்கிட்ட ஏதோ gift வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு எமர்ஜென்சி மிஷின் இருக்கப்போ அதுதானே முக்கியம். போய் ஒரு டீ குடிக்கிறது உனக்கு எமர்ஜென்சி மிஷனா? தோ பாருடா, இது ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள வாங்க தோழர்களே. பெருசு வேலையா? அதுகளுமே தெரியல. ஸ்நாக்ஸ் கொடுங்க, அதுவே போதும். இவர்கிட்ட ஏதோ விஷயம் கறக்கிறதுக்கு பாக்குது. ஆமா, இன்னைக்கு என்ன சண்டேவா? இல்ல அந்த இல்ல, முடி மட்டும் இல்லைன்னா கண்டுபிடிச்சு வைக்க முடியாது. எனக்கு வேற ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு. ஒரு வேலை இப்போ அவரு வேற ஏதாவது நேஷனுக்கு போக போறாரோ? இருக்கலாம். மத்த நாட்கள்ல இந்த அளவுக்கு மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்ல. அவர் செய்யற வேலைக்கு அதிக சக்தி தேவைப்படுதோ என்னவோ. ஆனா இதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா? ஹே, என்ன பேசுறேன்னு பார்த்து பேசு. நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு தான் லார்ட் பெயின் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு. அது உனக்கே தெரியும்ல. சும்மா Security தான் புலம்பிக்கிட்டே நம்ம. இருக்காத. எது நான் புலம்புறேனா? சரி விடு. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. ஹே, ஆர்டர் என்னாச்சு? வெறும் கையோட நிக்கிற? இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க 2 பேருக்கு லக் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடக்க போகுது. அத பார்க்க போற முதல் ஆளே நீங்க என்ன தான். உண்மையாவ சொல்றீங்க? அப்படின்னா என்னது சொல்லுங்க. என்ன அவசரம்? உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்ப செஞ்சே காட்டுறேன். ஹே, உண்மையை சொல்லு, யார் நீ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ இப்ப பதில் சொல்லு. சீக்கிரம் ஓடு. அவருடைய இது எதுக்கு வீணா கஷ்டப்படுற? உங்களால தப்பிக்க முடியாது. அன்னைக்கு நம்ம Itachi இட்டாச்சி வரப்போ போட்டாரு. ஓ, தவளையோடையே. அதுக்குள்ளதான் இப்ப கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறுத்திட்டான். அப்ப எவ்வளவு சக்கரா செலவாயின்னு இருக்கு இதுக்கு. யாரையா இவரு? கவுனான், வேலை ஆரம்பி. சரி, கண்ணு பாரு, நகட்டோ கண்ணு இருந்துச்சு. அந்த கண்ணு தான் பெயினுக்கு இருக்கு. அதுதான் எனக்கு டவுட்டு. அவனுக்கு ஹேர் ரெட் கலர்ல இருந்துச்சு. சரி, அப்ப மாத்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்லையா, கூட இருந்தா ஆரஞ்சு மண்டா இருந்தான். அப்படின்னா சரி, நீங்க 2 பேரும் கூனாய பயன்படுத்துற விதத்தை வச்சு நீங்க ஒரு சாதாரண ஷினோபி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ரோப் நிஞ்சா சிம்பிள் மூலமா நீங்க பெயினுக்கு விசுவாசமா இருப்பேன்னு சொல்ல வரீங்களா? அடச்சே,
முதல்ல இது என்ன இடம்னு சொல்லு. இப்போ நீ ஒரு தவளையோட வயிற்றுக்குள்ள இருக்க. இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எங்க போனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. மனமா இல்ல உள்ள. யாருன்னு சொல்லு. நான் தான் அப்பவே சொன்னேனே, இங்க நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன். மறந்துட்டீங்க? பேண்ட் கூட ஒரு மாத்திட்டு வந்திருக்காரு. நீ அதை எடுக்க சிம்பிளே வச்சு இல்ல. என்ன பண்ண போற? வேற என்ன? கிச்சு யாரு? கிச்சு. உங்களுக்கு சிராயா, சிரிச்சு headband சாக போல. ஐயோ, அவர் எப்பவுமே தாயா போட்டுன்னு உடனே பதில் சொல்லுங்க. அதாவது கவனிச்சதே இல்ல பேண்ட். கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. இல்லன்னு வை. நான் அவர் லீக் வில்லேஜ் பேண்டே போட மாட்டேன். அந்த பையனை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லு. இப்படி விசாரிக்கிறாரு. எதையும் சொல்லிடாத. விசாரணை நல்லா இருக்கு. என்ன நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறியே? அப்ப அடுத்த வித்தைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீ இப்ப என்ன பண்ண போற? நீங்க 2 பேரும் சொல்லல, என்னோட ஜூட்சுவை பயன்படுத்தி உங்க 2 பேரையும் தவளைய மாத்திடுவேன். என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? தவளையா மாத்திடுவேன்னு சொல்றேன், புரியலையா? பயப்புல இல்ல அதுக்காக போல. ஓ ஐயோ, நீ மிரட்டணும். நீ கிச்சிலிக்கா பண்ணிருந்தா. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? கேட்கிற கேள்விக்கு பதில். நாங்க 2 பேரும் வேணும்னா பலவீனமானவங்களா இருக்கலாம். ஆனா எங்க காலேஜ்க்கு நாங்க துரோகம் பண்ண மாட்டோம். நீ எங்களை என்ன பண்ணாலும் சரி, நாங்க எதையுமே சொல்ல மாட்டோம். அப்படியா? அப்படின்னா இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல. நிஞ்சா ஆர்ட் டாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாத்த போறாரு. ஐயோ, அந்த மனுஷன் விளையாடல, சீரியஸா சொல்லுங்கிறாரு. இளவா, இப்ப நீ என்ன பண்ண? அதை நீ தெரிஞ்சுக்கணுமா? சரி, உன்னைய நான் மாத்தி காட்டேன். நீ ஒரு தவளையா மாற போற. இப்ப சொல்லுவது சைடுல இருக்கிற ஒரு பெரிய டவர்ல தான் இப்ப அந்த பெயின் இருக்கா அப்படின்னு இதான் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க, உன்னோட காம்ரேட்ஸ்க்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன்னு கதெல்லாம் விட்ட. சரி, பெயின் மேல பயம் இல்ல. மத்தவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மை என்னன்னா, லார்ட் பெயினை பத்தி யாருக்குமே தெரியாது. அவர் மர்மமானவர். இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏய், அவர் ஃபியூமா கிளானை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அவரை யாருமே சரியா பார்த்ததே இல்லையா. அதுலயும் சில பேரு பெயினுங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு சில பேருக்கிட்ட நான் பேசினேன். அவங்க எல்லாரும் பெயினை புகழ்ந்தாங்க. அதனால மரியாதையா உண்மையை சொல்லு. இந்த ஊர்ல லார்ட் பெயினை எல்லாருமே கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் உண்மையாவே இருக்காரோ இல்ல இல்லையோ, ஆனா அவரை யாருமே பார்த்ததே இல்லையா? தான் இருக்காரு. அவருக்கு உதவி செய்யறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் அவர் கூட இருந்து எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதோட அவர் கூட லேடி ஏஞ்சலும் இருக்காங்க. லேடி ஏஞ்சலா? சின்ன பொண்ணாவோட இருந்துச்சு. அவ தானே இந்த பேப்பர் பூ கூட அப்ப செஞ்சு கொடுத்தா. எதுக்கு மறைஞ்சு வாழ்றா? அதேதான்ப்பா. இருக்கிறதுனாலதான். என்ன பாயிண்டா பேசுற? ஒருவேளை நீ அந்த பழைய ரெயின் வில்லேஜை சேர்ந்த ஆளா இருப்பியோ? எனக்கு அந்த ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது. இப்ப நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீ முன்ன இருந்த ஹிட் அண்ட் ட்ரைன் வில்லேஜ்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறது என்னன்னு சொல்லு. அப்போ உனக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாதா? நிச்சயமா நீ வெளியாளுதான். அந்த காலத்துல கைவிடப்பட்ட சில ஆட்கள் எங்க நிலத்துல ஊடுருவ முயற்சி பண்ணாங்க. இனி அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. வெளியில இருந்து வர சில ஆட்களால மட்டும்தான் அதிர்ஷ்டவசமா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக முடியுது. இனி அதை பத்தி கவலை இல்லைன்னு அதை பத்தி என்னன்னு சொல்ல. கிளாசிக்ல பார்த்த மாதிரி இருக்கு இவங்கெல்லாம். நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்ட அது என்னன்னு சொல்லு. இன்னமும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? இந்த இடத்துல சிவில் வார் எப்பவோ நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த போர்ல ஜெயிச்சதே நாங்க தான். அதுக்கு முக்கிய காரணமே லார்ட் பெயின் தான். தனியால நின்று இந்த ஹிட் அண்ட் ரெயின் வில்லேஜ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னால இதை நம்பவே முடியல. நீ சொல்ற அந்த பெயின் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் சாலமேண்டரை சேர்ந்த ஹான்சோ தான் இந்த இடத்தோட தலைவன். இந்த ஷினோபியோட உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவரை தெரியும். நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ சொல்ற மாதிரி ஹான்சோ பலசாலி கிடையாது. அதை விட ரொம்ப ஆபத்தானவர். அவ்வளவு சீக்கிரத்துல அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. 24 மணி நேரமும் அவரை சுத்தி காவலாளிகள் தான் இருப்பாங்க. அவரை பார்க்கணும்னா கூட மொத்தமா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. குழந்தைகள் இருந்தாலும் சரி.
அப்புறம் எப்படி அந்த பெயின் ஆன்சோவை தோக்கடிச்சான்? அவரையே தோக்கடிக்கிற அளவுக்கு பெயின் அவ்வளவு பலசாலியா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்களுக்கு அந்த பெயினை பத்தி எதுவுமே தெரியாது. கேள்வி மட்டும் பட்டிருக்காங்க அவ்வளோதான். இவங்க லெஜெண்டரியா இவனாலேயே பண்ண முடியல. ஹிடன் லீஃப் தான் ஜெயிக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால உங்க 3 பேரையும் உயிரோட விடுறேன். இந்த அப்போ இருந்துச்சு, battle-ல இப்போ Hidden Leaf கிடையாது. தான் ஜெயிக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால உங்க 3 பேரையும் உயிரோட விடுறேன். உன்னோட பரிதாபங்கள் எங்களுக்கு தேவையில்லை. உன்னை எதிர்க்க முடியும். வேண்டாம் ஜிராயா, நிறுத்து. நீங்க 3 பேருமே பலசாலிங்க தான். ஏன்னா இந்த பேட்டில் கிரவுண்டையும் தாக்கு பிடிச்சிட்டீங்க. அதனால நான் ஹான்சோ உங்க 3 பேருக்கும் ஹிடன் லீஃப் உடைய சானின் நிஞ்சாக்களா ப்ரமோஷன் கொடுக்குறேன். அதுக்கு பதிலா உங்க உயிரை கொடுத்தா போதும். உங்களுடைய பெயர்களை சொல்லுங்க. ஜிராயா, சுனாடே, ஒரு சிம்மாரு. இனி உங்களோட பேரை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஜிராயா, சுனாடே, ருச்சிமாரு. இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த உங்க 3 பேரையும் சனின்களா ப்ரமோட் பண்றேன். ஆன்சோ அவன் வெளுத்திட்டானா? இந்த கட்டுக்கதையை எவன்கிட்டயாவது சொல்ல நான் நம்ப மாட்டேன். உங்க கசகதா செய்யும். ஏன்னா அவர் ஒரு கடவுள். அவரோட ஜூட்சு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அப்படி இருந்தாலும் அதுக்காக மட்டும் யாரும் லார்ட் பெயினை பார்த்து பயப்படல. அப்புறம் அவரை பார்த்து உண்மையா எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணமே அவரோட கல் நெஞ்சம் கொண்ட மனசுதான். அவரை சந்தேகப்படுறவங்களையும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்களையும் நிச்சயமா உயிரிழவே விட மாட்டாரு. ஹான்சோவை கொள்றதோட மட்டும் அவர் நிறுத்திக்கல. ஹான்சோவோட அப்பா அம்மா, அவரோட மனைவி, அவரோட குழந்தை, அவரோட நண்பர்கள், அவரோட உறவினர்கள் யாருமே கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம கொடூரமா கொன்னுட்டாரு. இறக்கமே இல்லாத ஆளியா? கூடவா இருந்த எல்லாரையுமே கொன்னுட்டாரு. யாரு மேலேயுமே அவர் இறக்கம் காட்டவே இல்லை. அவர் எல்லாரையுமே பழி வாங்கிட்டாரு. அக்காசுக்கு ஏன் அப்படி இருக்குதுன்னு இப்பதான் தெரியுது. அப்படிதான் அவரு கடவுளானாரு. என்ன சொன்ன? கடவுளா? ஆமா, அதேதான். இப்படி பண்றவருக்கு பெயின்னு பேர். கடவுள் எதை அடைய ஆசைப்படுறாருன்னு சொல்ல. உன்ன மாதிரி மொக்க நெஞ்சாவுக்கு அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே. நான் தான் சொன்னல, அவர் கடவுள். அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓ அப்படியா? உன் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இதுவே போதும். இப்போ அந்த அக்காட்ஸ்கே பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் சொல்ல. அகாட்ஸ்கியா? யார் அது? அடப்பாவி, உன் கையையும் காலையும் என் தவளை புடிச்சு வச்சிருக்க உன்னால அசைக்க கூட முடியாது. அது மட்டும் இல்ல கண்ணா, இன்னும் நிறைய என்னையா எதுவுமே விஷயம் தெரியல. உன்னோட பல்சையை நாங்க கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ ஏதாவது போய் சொன்னா உடனே எனக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ, ஆரம்பிக்கலாமா? உனக்கு Advance தெரிஞ்ச தான். என்கிட்ட சொல்லு. ஆரம்பிக்கலாமா? இல்லனா நீங்க வாழ்ற கொஞ்ச நாள் இந்த தவளைக்குள்ளவே வாழ வேண்டிய நிலைமை வந்துடும். என்னையா நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அத்துமீறி உள்ள நுழைஞ்சவன் உயிரோட வெளியே போகக்கூடாது. அட போங்கப்பா, ஒன்றும் புரியல எங்களுக்கு. எங்களை நினச்சாலும் சிரிப்பா வருது. என்னடா நம்மளை வச்சு செய்கிறாங்களேன்ற மாதிரியே இருக்கு. சிரிப்பா தான் வருது. நம்மளை வச்சு நல்லா செய்கிறாரு டைரக்டர், அந்த மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே முடி கொட்டினுங்குது. இப்போ இந்த முடி மேலே என்ன காண்டா உங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் வெளிச்சு எடுத்துட்டு உக்காந்துட்டோமா அப்படிங்கிறது எனக்கு. அப்படியே முடிய பிச்சுக்குன்னு தெரியலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே நாங்கள் அந்த ரெனிகன் அந்த கண்லேயே எங்களுக்கு கன்ஃபியூஷனு. இப்போ இங்கே நடக்கிறதுலாம் அதுக்கு மேலே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னையா இது ஏயாவடி போட்டு பாடா பார்த்துறீங்கன்ற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே என்னன்னா, அந்த பொண்ணு அதே பொண்ணு தாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த ஃப்ளவர் கொடுத்துச்சு. இதே மாதிரி தான் சுனடை பாட்டி அதே பொண்ணு தான். இப்பயும் அதே அந்த இன்ட்டு கொடுத்தாங்க. அதேமாதிரி பேப்பர் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கு. அதே தான். பட் இந்த ரெனிகன்ன்றவன் வந்து அப்போ ரெட் கலர் மண்டை இருந்துச்சு. இன்னொருத்தன் தான் வந்து ஆரஞ்சு கலர் மண்டை. அவன் வந்து ரெனிகன் இல்லை, இவன் தான் இருந்துச்சு. இப்போ இவன் ஆரஞ்சு கலர் மண்டை தான் ரெனிகன் இருக்குது. அதுவே எனக்கு குழப்பம். எப்படா இது மாறிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல.
அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ நகுட்டோவுக்கு தான் அந்த கண்ணு இருந்துச்சு, பக்கத்துல இந்த மண்டையனுக்கு தான் அந்த ஆரஞ்சு கலர் ஹேர் இருந்துச்சு. நான் அப்படிதான் நினைச்சேன்னா சரி இவனோட கண்ணை எடுத்து அவன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டானா, அவன் தான் அப்படி மாத்திக்கிட்டானா நீங்க சொல்ற இல்ல அப்படின்ற டவுட் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவன் தான் வந்து உலகத்தை அழிக்கணும் அப்படின்ற பிளான் அவனுக்கு தான் அந்த மனசு இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே நகுட்டோக்கு வந்து நல்லது செய்கிற தாட்டு தான் இருந்தது. ஆனாலும் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்துட்டு அப்புறம் இப்படி கொடூரமாக மாறிட்டானா, இல்லை இந்த ஆரஞ்சு மண்டை தான் இப்போ நகுட்டோவா இருக்கானா அப்படின்ற ஒரு டவுட் போயிட்டே இருக்கும்போது கடைசியில் நகுட்டோ மாதிரியே இன்னொரு ஆளை காட்டுறாங்க. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது, ஓகே அப்போ வந்து இவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து ககாஷிலையும் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை எடுத்து ஒரு மெடிக்கல் நிஞ்சாவோட வைக்க முடியுது அப்படின்னா இவனோடது எடுத்து வச்சிருக்க முடியும் தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் இப்போ கண்ணு இப்போ அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு தான். இவங்க சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, ஃப்ளாஷ்பேக்ல ககாஷி ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும், ஃப்ரெண்டு கொடுத்துருமா அப்படிலாம் தோணுச்சு. பட் இப்போ இன்னொரு ஹேர் ஸ்டைல காட்டுறாங்க, அது வேற கலர் ஆகுது, அதுவும் ரெட் கலர்ல இல்லை, அவனுடைய கலரே காட்டலப்பா அது. இல்லையா, அதுவும் ஏதோ ஆரஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்குறப்போ எனக்கு அந்த ரெட் கலர் ஃபீல் தெரியல, ரெட்டு மண்டையா அது இல்லை. ஸோ இந்த கண்ணும் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்க முடியுமா என்ன? ஒரு பவரான ஒன்றே ஒன்று தான், அது ரொம்ப ரேரு அப்படின்னாங்க. இங்கே பார்த்தா 4 பேர்கிட்ட காட்டின மாதிரி இருந்துச்சு, 4 படுக்கை இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இவனுங்களாம் யாரா, எத்தனை பேர் அந்த மாதிரி உருவாக்கிங்கன்றதே இப்போது இந்த கொஸ்டின் சரி இது விட்டுடலாம். இப்போ இந்த ஆன்சோன்றவன் வந்து இவங்க 3 பேர் சேர்ந்தே வந்து சமாளிக்க முடியாத ஒரு ஆள். இவங்க அப்போ சின்ன பசங்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்களை வீழ்த்திருப்பாங்க செஞ்சுருப்பாங்கன்றதும் எனக்கு புரியல. அப்போ பெருசுக்கு நியூஸ் வந்தது அவங்க 3 பேர் இறந்துட்டாங்கன்ற நியூஸ் தான் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது இன்னும் குழப்பம், இது எப்படியா சாத்தியம்ன்றது. இன்னும் பெயினை பற்றி யாருக்கும் தெரியல. பெயின் மற்ற ஆட்களை வச்சு தான் எல்லா வேலையும் பண்ணுறான்னு தவிர அவனா நேரடியாக ஊருக்குள்ளே வந்ததே இல்லை போல, முகத்தை காமிச்சதே இல்லை போல இருக்கு. அதான் வெறும் கேள்வி மட்டும்தான், யாருனே தெரியாது. ஆனால் அவர் தான் காப்பாற்றிருக்காரு, இந்த 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 ரெயின் வில்லேஜே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறப்போ பெருசுக்கே ஷாக்கு. என்னையா சொல்கிறா, அவங்களை எங்கனாலே சமாளிக்க முடியல, எப்படியா ஒருத்தன் வந்து சமாளிச்சிருப்பான்றது கேள்வி. அதே கேள்வி தான் எங்களுக்கும், இவனாலே முடியாது அவனாலே எப்படி முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம்னா எப்பவுமே வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரியாது, பெயின்னு பேர் வைக்கிறானா அவன் லைஃப்பில் என்னத்தை அனுபவிச்சு அந்த பெயின் அந்த வலி இந்த பேர் வச்சுக்கிட்டானேன்றது தெரியாது. ஆனால் அந்த வழியெல்லாம் அவங்க அனுபவிச்சிருந்தா எப்படி இன்னொரு உயிரை அப்படி கொடூரமாக கொல்றாங்க. இப்போ ஆன்சாவை வந்து சம்மந்தப்பட்டவன் சரி அவனை மட்டும் கொண்டுறான், ஃபேமிலி வரைக்கும் கொல்றானா, அப்படி என்ன உங்களுக்கு வழியோட இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒன்று வரீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. இது ஃபேமிலி கொல்றது கூட நியாயம்ப்பா, அவங்க ஃப்ரெண்டு விட்டுறவங்க அவங்க தெரிஞ்சவங்க எவனாக இருந்தாலும் கொல்லுவேன்றதுலாம் வந்து வெறி செயல். அது வந்து அது எப்படி என்ன சொல்றதுன்னு படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அந்த வழியை எல்லாருமே பார்த்த வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க, இவங்களும் அப்படிதான் என்னன்னு தெரியல. அது எப்படிங்க அது முடியுதுன்னு தான் புரிய மாட்டேது எனக்கு. இப்போ இன்னொரு டவுட் இருங்க, ஒருவேளை அந்த ஆன்சோவே வந்து இவங்களுடைய கண் எதனா எடுத்திருப்பானோ அப்படின்ற மாதிரியே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவன் தானே கொடூரமா இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த சண்டைலாம் அவன் தானே இந்த இடத்துக்கு பண்ணிட்டு இருக்குது. மேபி அவனே அந்த வில்லனே கூட இந்த மாதிரி பண்ணிட்டு கதை கட்டியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவன் அவங்களுக்கு கொடூரம் கிடையாதுல்ல ஆன்சோ. உனக்கு தெரியுமா, அவன் ஒரே சிந்தையாக காமிச்சாங்க, எப்படியா வந்து ஒரு சீன் காமிச்சாலும் அவன் எப்படி பேசினான் ஜெராய கிட்டலாம் பேசின விதம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தப்பா தெரியலையே. அப்படி சொல்கிறியா? எனக்கு டவுட்டு தாங்க, எனக்கு அவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ இவங்க ஸ்கின் டோன்லாம் பார்த்தா வெள்ளையாக இருக்கலாம், இந்த உரைச்சி சாரப்பாம்பு அந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு உடம்பாகவே எனக்கு ஃபீல் ஆகலை, பேயாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கண்ணுக்கும் அந்த உடம்புக்கும் இதெல்லாம் சம்மந்தம் இல்லை, அந்த மண்டை மட்டும்தான் அடையாளமாக இருக்குது. அந்த பொண்ணோட மண்டை அதே மாதிரி இருக்குது, உருவம் அதே தான். ஸோ அது மட்டும் அடையாளமாக இருக்கே தவிர அவங்க மனுஷங்களானே இப்போ எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாங்க 2 தெரியுது, அந்த மாதிரி தான் ஒரே டபுளாக வச்சுருக்குறாங்க. எப்படி முடிவு பண்ணுறது, எது ஒரிஜினல், எப்போ வரும், என்னத்தை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் புரியல. அதாவது நல்லா யோசிக்கிறவங்க கூட அதை பார்த்தா கன்ஃபியூஷன் அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு இதுவாக காமிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காகவே அது ஒரு 3-4 விதமாக சொல்கிறாங்க. ஸோ கெஸ்ஸே பண்ண முடியல, இதுதான் நம்மளால சொல்ல. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கிளாஸுக்கு இதெல்லாம் நீட்டாக வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும், சின்ன கெஸ் தான் பண்ணோம், 2 விதத்தில் யோசிப்போம், ஒன்று அதுவா இதுவாட்டி. இது வந்து 10 விதமாக இருக்குது, எதுன்னு சொல்கிறது? நாங்களே வீடியோ முடிச்சுட்டு விழுந்து சிரிச்சோம். தெரியல பைத்தியமாயிட்டோமா என்னன்னு தெரியல. அது என்னடா டே என்னடா இப்படி பண்றீங்க, சும்மா போட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பெருசோட என்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, மாசாக இருந்தது. தவக்குள்ள வந்து அப்படி கை வச்சு அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த ரெயின் படுதா அந்த இதுக்கு ஒரு மாதிரி கம்பீரமாக தெரிஞ்சிச்சு, அது மாசாக இருந்தது. இப்போ இது உள்ளே வச்சு விசாரிச்சது இவனுங்க சொல்கிற விதம் தான், அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. பெருசானா நம்பலை இதெல்லாம். என்னையா கதையாக விட்டுனுக்கிற, நானே அவனெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியலன்னுக்கிறேன், நீ அவர்னாலையும் ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ அவருக்கு பெயின் யாருன்றது சத்தியமாக தெரியாது. இப்போ அவர் பார்க்குறப்போ மேபி ஷாக் ஆகலாம்,
இந்த பசங்களாம் நான் வளர்த்ததாச்சு என்ன இது இப்படி மாறி இருக்குங்க என்ன ஆயிருக்குன்றது அவர் தான் இப்போ சொல்லுவாருன்னு நினைக்கலாம். நம்மளுக்கு அது என்னன்னு போய் ஆராய்ச்சி பண்ணுறது தானே அவர் அது பண்ணியிருப்பாரு. பட் இப்போ டேஞ்சர் உள்ளே வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ரெயின் வச்சு தான் அவனுங்க வந்து ஜுட்ஸுவே போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இதுதான் பாதுகாப்பு வலையுமே. ஊருக்கு சினோபி வச்சு பாதுகாப்பு வலையம் வைக்கனாலே இவன் ரெயினே வச்சுருக்காங்க. யார் ஒரு சின்ன குண்டூசி வந்தால் கூட அந்த மலைத்துளி பட்டா கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோ செக்யூரிட்டியாக போட்டு வச்சுருக்கானுங்க. அதாவது இந்த ஊருக்குள்ளே எந்த இதுவுமே நடக்கூடாது, இந்த ஊரில் மட்டும் சண்டையே நடக்காதுன்ற மாதிரி. ஏன்னா உள்ளே அவ்வளோ பெரிய கொடூரம் இருக்கான், இது மாதிரி எவன்டா வர போகிறான்ற மாதிரி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த வில்லேஜே ஒரு மாதிரி வேற மாதிரி. ஆனா ஜிராயா வந்து எப்பவுமே என்ன சொல்றது சீரியஸான இடத்துல கூட ஃபன் பண்றாரு. ஐயோ நான் நினைச்சேன் எப்படிடா அது எல்லா விஷயத்துக்கும் கறக்குறாருன்னு பார்த்தா ட்ரிக்ல இப்பதான் புரியுது. கிச்சு கிச்சாவும் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருந்துச்சு அதெல்லாம் காமெடியா. நான் முன்னே போன எபிசோட்லேயே ஏதோ ஒரு எபிசோடில் சொன்னாங்க பெருசு வந்து இந்த விடுதிக்கு போகுது அங்கே போகுதுன்றப்ப நம்ம வந்து தப்பாக எடுத்துக்கிறோம். பட் வந்து அங்கே தான் இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக கறக்க முடியும். அவங்கெல்லாம் வளர்றவங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அவங்க வாய்க்கெலாம் நீங்கள் ஈஸியாக போட்டு வாங்கிடலாம். அதை தான் இப்போ பண்ணிச்சு, அதை தான் இப்போ பண்ணி காட்டிச்சு. இதை தான் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் அது பண்ணிகிட்டு இருக்கு. போச்சு அப்படியே நைஸாக பேசி அது ஒரு அவங்கள்ட்டேருந்து ஒரு வார்த்தை கிடச்சிச்சா அது மூலிமா ஒரு இன்ட்டு கிடைக்குதா, அப்போ அவங்களுக்கு சேர்ந்தவங்க கண்டிப்பாக இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு கெஸ் பண்ணால் கண்டுபிடிச்சது ஈஸியாக. ஸோ அதனால தான் அது அந்த விடுதிக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகுது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெருசு வந்து அவருக்கே நல்ல வயசாயிருக்கும் பெருசுதான். ஆனா அந்த பாட்டி வந்து பாட்டின்னு இருப்பாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சிரிச்சா நீங்க எப்படி எடுத்துட்டீங்கன்னு. ஐயோ அவருக்கு வெள்ளை முடி வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படி இருக்கு, இதனால நிறைக்கலையா முடியலான்னு சொல்லல. பட் என்ன சொல்றது உக்காக அப்பா அந்த வயசுல இருந்தே இருக்காருன்னு சரி ரொம்ப வயசான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால அப்புறம் உனக்கு பேண்ட்ல என்னடா கன்ஃபியூஷன்? இப்போ ஜிராயா பேண்ட்ல உனக்கு என்ன கன்ஃபியூஷன் எனக்கு சொல்லலாம், எனக்கு புரியல. அது இல்ல பேண்ட் வேற மாதிரி இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஜிராயா பேண்ட் வரைக்கும் நான் பார்த்தல. ஃபேஸ் பார்க்கறதோட சரியா வித்தியாசமா நான் இப்பதான் நோட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஃபிளாஷ்பேக்ல வந்து லீஃபிலோட பேண்ட் போட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் மீட்டப் இருக்கு பேர் அங்கேயே வந்து நான் கேள்வி கேட்டேன் இன்னும் ஜிராயோட பேண்ட் மட்டும் வேற மாதிரி இருக்குன்னா அப்பயே ஒருத்தர் கமெண்ட்ல சொன்னார் அது உங்களுக்கு பின்னாடி தெரியும் அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் நம்ம இந்த தவக்கலை கிட்ட போனார்ல அந்த சமன் ஜுட்ஸு மாற்றி பண்ணி போகிறப்போ அந்த பெரிய தவக்கலை கழுத்தில் அந்த சிம்பிள் தான் இருந்துச்சு. ஸோ அதே இவர் வந்து பேண்டாக எடுத்துனுக்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறேன் இந்த வில்லேஜ் சார்ந்தவன் அதுன்ட்டு எதையுமே காட்டிக்க விரும்பல. நான் வந்து ஒரு நாடோடி, நான் வந்து உலகம் சுற்றுறவன், நான் எந்த வில்லேஜ் சேர்ந்தவன்லன்றதை காட்டுறதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் வந்து முழுக்க அந்த ஊருக்காரன், அவர் வழியில் நான் போகிறவன் அப்படின்றதுக்காகவே அந்த பேண்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவர் இது போட்டுட்ருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் லீஃப் வில்லேஜோட பேண்ட் இருந்திருக்கும். அப்போ இந்த வழிகாட்டில் அவர் போகல இல்லையா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கிளம்புனாரு. மேபி அப்புறம் மாறி இருக்கலாம். ஸோ அதான் அதனால கன்ஃபியூஷன் இருக்காது என்னடா இந்த பேண்டு போட்டுருமா, அது ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த பேண்டில் தான் இருக்காது. ஆனால் அக்காசுக்கு ஏன் இப்படி இருக்குது, ஏன் ஒரு தலைவனே இப்படி இவ்வளோ இருந்தால் கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் காட்டாதான் வந்தால் அவனுக்கு கீழே இருக்க சிஷ்யங்க எப்படி இருப்பாங்க, அது இப்போ தான் புரியுது ஏன் அக்காசுகளுக்கெல்லாம் இவ்வளோ இதுவாக இருக்காங்கன்றது. எல்லாம் இவங்ககிட்டேருந்து வந்த ட்ரைனிங் தான் போல் இருக்குது. ஸோ இப்போ இவனுக்கே ஹெட்டாக இருக்கிறவன் அவன் அந்த இது பேர் ஏதோ சொன்னாங்களே மாதரா உச்சிகா, அப்போ அவன் என்னவா இருப்பான்றது எனக்கு தெரியல. இவனுக்கே ஹெட் அவன், அப்போ அவன் எப்படி இருப்பான் அப்படின்றது இன்னும் கன்ஃபியூஷன். ஸோ அந்த முகமுடிக்குள்ளே இருக்கிறது யாருன்றது அது ஒரு கேள்வி. அது அந்த பக்கமே நான் போகல, முகமுடி பக்கமே போகல. முதல்ல இந்த பெயின் யாருன்னு தெரியணும். இந்த கன்ஃபியூஷன் முடிஞ்சாதான் நம்ம அதுக்கே போகணும். ஆனா எல்லாரையும் மாத்துறது யாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க. எல்லாத்தையும் 2 உருவாக்குறது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கறது, இந்த அளவுக்கு எல்லாரும் தான் பக்கம் வச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருல்ல, அது யாரு என்னன்றது தெரியும் எனக்கு இப்போ ஆன்சோன்ற அவன் மேலேயும் இப்போ டவுட் இருக்கு. அவனும் இந்த இதுக்கு ஹெட்டா எதனா செயல்படுறானா அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்போ ஆன்சோன்றப்ப டான்ஸ் எல்லாம் ஊர்ல வந்துங்கிறான், அவன் எனக்கு ஞாபகம் வரான். உங்க 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்காடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆன்சோ டான்ஸோன்னுக்குதா இது வேற. இந்த மாதிரி எக்கச்சமா ஓடிட்டே இருக்கு. நான் கேள்வி கேட்டாதான் சொன்னேன், கேட்டுனே இருக்கும் அவ்வளோ இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா ஆன்சோ டான்ஸ் இருக்கும்போது அப்பா பையனா இருக்குமோன்னு கேட்குறாங்க என்கிட்ட, தெரியல. ஆனா இவர் இந்த வில்லேஜ் சேர்ந்தவர், இந்த ரெயின் வில்லேஜ் சேர்ந்தவர். அவன் நம்ம ஊர்ல இருக்கான். ஸோ தெரியல. ஆனா இந்த ரைமிங் கரெக்டா இருக்கு ஆன்சோ டான்ஸ்ன்றப்போ அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஓகேங்க, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.